Hi students, welcome back to Padida. So இந்த வீடியோவில் ஒரு 3 விஷயம் பார்க்கலாம். ஒன்று 12th standard physics public exam 2026 important questions. இன்னொன்று பார்த்தீங்கன்னா நான் லாஸ்ட் இயர் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் கொடுத்துருந்தேன். அதை வச்சு படித்தவங்க லாஸ்ட் இயர் எவ்வளோ மார்க்ஸ் வாங்கியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட கமெண்ட்ஸ் பார்த்துக்கலாம். கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா போன வருஷம் பப்ளிக் எக்ஸாம் ஃபிசிக்ஸ் கொஷின் பேப்பர் அனாலிசிஸ் நான் லாஸ்ட் இயர் கொடுத்த இம்பார்ட்டன்ட் கொஷின்லேருந்து எவ்வளோ கொஷின் வந்திருந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கொஷின் பேப்பர் அனாலிசிஸ் பண்ணிடலாம். இந்த 3 விஷயம் இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ ஸ்டார்டிங் கமெண்ட்ஸ்லேருந்து பார்த்துடலாம். நான் லாஸ்ட் இயர் கொடுத்த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்லேருந்து படித்து அவங்க வாங்கின மார்க்ஸ், அவங்களோட ஃபீட்பேக்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 7 months ago, thank you for everything sir, you help us means a lot to us as a 12th standard. நீங்கள் சொன்னது எல்லாம் வந்திருக்கு. I really appreciate your hard work. நெக்ஸ்ட் பேட்ச்க்கும் இதே மாதிரி சப்போர்ட்டிவாக இருங்க சார். ஐ ரெக்கமெண்டட் மை பிரதர் டு சி யுவர் சேனல் இப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் சார் ரொம்ப நன்றி சார், நீங்கள் சொன்ன கொஷின்ஸ்லாம் வந்தது. இது ஃபிசிக்ஸ் எக்ஸாம் முடிச்சு கமெண்ட் பண்ண ஸ்டூடெண்ட்டு எல்லா கொஷின்ஸும் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் இது ரிசல்ட் டைமில் ஸ்டூடெண்ட்ஸ் போட்ட மார்க்ஸ். மை மார்க் 557 பயோ மேக்ஸு. நெக்ஸ்ட் சார் 563 என்ன ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் சார் நான் மினிமம் 530+ எக்ஸ்பெக்ட் பண்ணேன், பட் 511 தான் வந்திருக்கு. நெக்ஸ்ட் ஐ எக்ஸ்பெக்ட் 585+, பட் ஐ காட் 565 மார்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் நான் லாஸ்ட் இயர் கொடுத்த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பேஸ் பண்ணி படித்தவங்க. சார் 529 சார் தேங்க்யூ. நெக்ஸ்ட் பயாலஜி நீங்கள் கொடுத்த பிடிஎஃபால் 98 வாங்கியிருக்கேன் சார், தேங்க்யூ ஸோ மச் சார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கமெண்ட்ஸ்லாம் வந்துருந்தது. சார் உங்களால் 490 மார்க்ஸு. சார் நான் 550 எக்ஸ்பெக்ட் பண்ணேன், ஆனால் 540 தான் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் வந்து கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க. அது நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருந்தேன், இந்த மாதிரி ஃபியூச்சரில் போட்டு காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி நீங்களும் இந்த வருஷம் வந்து ஃபர்ஸ்ட் மிட்டம், குவார்டர்லி எக்ஸாம், இப்போ செகண்ட் மிட்டம் எக்ஸாம்லாம் முடிஞ்சது. நம்ம கொடுத்த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பேஸ் பண்ணி பிடிஎஃப் ஃபைல் நம்ம வெப்சைட்டில் அப்லோட் பண்ணியிருந்தோம். அதை பேஸ் பண்ணி படிச்சிருப்பீங்க. எந்த அளவுக்கு ஈஸியாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை எந்த அளவுக்கு கொஷின்ஸ்லாம் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இன்ட்ரெஸ்டிங் கமெண்ட்ஸ் இதே மாதிரி நான் ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் யாராவது இன்ட்ரெஸ்டிங்காக கமெண்ட் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு வீடியோவில் நிறைய பேர் கமெண்ட் பண்ணுவீங்க, அவங்கள ஒரு ஆள் செலக்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து கிஃப்ட், ஸ்பெஷல் கிஃப்ட்டு வீட்டுக்கு வந்து சென்ட் பண்ணி விட்டுருவேன். ஓகே, ஸோ எனி இன்ட்ரெஸ்டிங் கமெண்ட்ஸ், இல்லை இந்த செகண்ட் மிட்டம் நம்ம கொடுத்த இம்பார்ட்டன்ட் கொஷின் எவ்வளோ கொஷின்ஸ் வந்தது, குவார்டர்லி எக்ஸாம் எப்படி எந்த அளவுக்கு பிடிஎஃப்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் போயிடலாம். ஸோ இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம வெப்சைட்டில் அப்லோட் பண்ணியாச்சு. ஸோ இம்பார்ட்டன்ட் கொஷின் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ப்ரீவியஸ் இயர் கவர்மெண்ட் கொஷின் பேப்பர்ஸ் ப்ளஸ் பப்ளிக் எக்ஸாம் கொஷின் பேப்பர்ஸ் இதை பேஸ் பண்ணி சாப்டர் வைஸ் எவ்வளோ சாப்டர் வைஸ் கொஷின்ஸும் கொடுத்துருக்கோம். டாப் 20 ஸோ என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாப்டர் வைஸ் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் கொடுத்துருப்பேன். நீங்கள் 90+ மார்க்ஸ் சென்டம்லாம் வாங்கணும்னா சாப்டர் வைஸ் பார்த்துக்கோங்க. இல்லை நான் கொஞ்சம் வீக்கு ஓரளவுக்கு தான் நான் படிப்பேன், எனக்கு கொஞ்சமாக கொஷின்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வீக் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா டாப் மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஷின்ஸ்ன்னு சொல்லிட்டு மேக்ஸிமம் கொஷின்ஸ் இதுலேருந்து தான் உங்களுக்கு வரும். ஸோ ஒரு 80% ஆஃப் மார்க்ஸ் இதுலேருந்து வாங்கிடலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சாப்டர் வைஸ் ஒரே பிடிஎஃபாக சாப்டர் 1லேருந்து சாப்டர் 11 வரைக்கும் நம்ம வெப்சைட்டில் அப்லோட் பண்ணியாச்சு. வெப்சைட்டோட லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. பட் ஸ்டில் இன்னும் டாப் மோஸ்ட் ரிப்பீட்டட் பிடிஎஃபாக இன்னும் அப்லோட் பண்ணல. கம்மிங் வீக்கில் இதையும் சேர்த்து அப்லோட் பண்ணிடுறேன். ஓகேவா? சரி, இந்த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் இப்போ புதுசாக பார்ப்பீங்க நிறைய பேர். இந்த இம்பார்ட்டன்ட் கொஷின் நம்ம பிடிஎஃப் ஃபைலில் எப்படி கொடுத்துருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நோட் பண்ணிக்கோங்க. எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் லெசன் 5 மார்க்ஸு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு டைபோல் ஆக்சியல் லைன் வந்து 6ன்னு போட்டிருப்பேன். அப்படின்னா 6 times ரிப்பீட்டாக இருக்குது, அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட். இதுக்கு அடுத்த ஈக்விட்டோரியல் பிளேன் இது ஒரே ஒரு வாட்டி தான் வந்திருக்கு, அந்த அளவுக்கு ஒன்றும் இம்பார்ட்டன்ட் கிடையாது. பட் ஃபர்ஸ்ட் ஒன் லெசன் 1ல் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 5 மார்க்னு பார்த்தா இந்த ஆக்சியல் லைன். இதுக்கு அடுத்தது வாண்டிகிராஃப் ஜென்ரேட்டர் 5 times ரிப்பீட்டாக இருக்கு. நெக்ஸ்ட் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் அட் அ பாயிண்ட் டியூ டு எலக்ட்ரிக் டைபோல் 4 times ரிப்பீட்டட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஆஃப் காஸ் லாவில் 4 கேஸ் இருக்கும். அதில் இன்ஃபினிட்லி லாங் சார்ஜ் ஒயர் வந்து 4 times வந்து ரிப்பீட் ஆயிருக்கு. அதுலேயே வந்து இன்ஃபினைட் பிளேன் ஷீட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொஸ்டினும் 2 times. ஸோ இந்த நம்பர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எத்தனை வாட் ரிப்பீட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிளியராக மென்ஷன் பண்ணியிருப்பேன். நீங்கள் மோஸ்ட் ரிப்பீட்டட் படிக்கும் போதே மேக்ஸிமம் கொஷின்ஸ் நீங்கள் வந்து அட்டன் பண்ணிடலாம். செகண்ட் லெசனும் காமிச்சிட்டு உங்களுக்கு லெசன் 2 5 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா obtain the relationship between current and drift velocity
இல்லை மைக்ரோஸ்கோபிக் மாடல் ஆஃப் கரண்ட் அப்படின்னு கேட்பாங்க. 7 வாட்டி வந்திருக்கு இந்த கொஷின். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். லாஸ்ட் இயர் கேட்கல, அப்போ இந்த வருஷம் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. கம்பேரிசன் ஆஃப் இஎம்எஃப் ஆஃப் 2 cells வித் பொட்டன்ஷியோமீட்டர். இந்த கொஷின் லாஸ்ட் டைம் கேட்டிருந்தாங்க. இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா 6 times ரிப்பீட்டட். வீட்ஸ்டோன் பிரிட்ஜ் 5 times. மீட்டர் பிரிட்ஜ் ஒரு வாட்டி வந்திருக்கு. இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் செல் யூசிங் பொட்டன்ஷியோமீட்டர் 1 times. இந்த 1 டைம்லாம் பார்த்தீங்கன்னா உங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் வந்த எல்லா கொஷின்ஸுமே அதில் வந்து நம்பர்ஸ் போட்டது வந்து அவ்வளோ வாட்டி ரிப்பீட்டட். ஸோ அந்த அளவுக்கு வெரி இம்பார்ட்டன்ட். திரும்ப திரும்ப கேட்ட கொஷின் ஏதாவது கேட்டுட்டு இருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி சாப்டர் வைஸ் 5 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் அண்ட் 2 மார்க்ஸ் வந்து அப்லோட் பண்ணியாச்சு. டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கொஷின் பேப்பர் அனாலிசிஸ். லாஸ்ட் இயர் பப்ளிக் எக்ஸாம் ஃபிசிக்ஸு கொஷின் பேப்பர் நான் போன வருஷம் கொடுத்த கொஷின்ஸ்லேருந்து இம்பார்ட்டன்ட் கொஷின்லேருந்து எவ்வளோ கொஷின் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் 2 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் 2 மார்க்கே வந்து உங்களுக்கு சம் மார்க் கேட்டிருக்காங்க. அந்த சம் வந்து கம்பல்சரி கொஷினில் இம்பார்ட்டன்ட் நான் கொடுத்துருந்தேன். அந்த கொஷின் வந்துருந்தது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லென்ஸ் லா, அதுக்கு அடுத்தது வந்து லிமிடேஷன்ஸ் ஆஃப் சைக்ளோட்ரான், நெக்ஸ்ட் வந்து மாஸ் டிஃபெக்ட், நெக்ஸ்ட் ஆப்டிக்கல் பாத்து, அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல். ஸோ டோட்டலாக மாஸ் டிஃபெக்ட் இல்லை, மாஸ் டிஃபெக்ட் நான் கொடுக்கல. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 5 கொஷின்ஸ் வந்திருக்கு. நம்ம அட்டன் பண்ண வேண்டியது 6 கொஷின்ஸு. கம்பல்சரி கொஷின் வரல. பட் இந்த வாட்டி இன்னும் டீட்டெயில்டாக கம்பல்சரி கொஷினில் அதையும் சேர்த்து கொடுக்குறேன். அதுவும் சேர்த்து படிச்சு எல்லா 2 மார்க்ஸும் அட்டன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? பட் லாஸ்ட் இயர் 5 கொஷின்ஸ் வந்திருந்தது 2 மார்க்கில். நெக்ஸ்ட் 3 மார்க்ஸ் பார்த்துடலாம். ஸோ 3 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கிர்ச்சாஃப் கரண்ட் ரூல், இது வந்து டாப் 20 கொஷின்ஸில் கொடுத்துருந்தேன், வந்திருந்தது. நெக்ஸ்ட் கிவன் அக்கௌண்ட் ஆஃப் மேக்னெட்டிக் லாரன்ஸ் ஃபோர்ஸ், இதுவும் டாப் 20 கொடுத்துருந்தேன், வந்திருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வாட் ஆர் த அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் ஆல்டர்னேட்டிங் கரண்ட் ஓவர் டைரக்ட் கரண்ட், இந்த கொஸ்டின் வந்திருக்கு. ரைட் டவுன் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ், இதுவும் டாப் 20 கொஸ்டின்ல கொடுத்துருப்பேன். எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் இப்போ உங்களுக்கு குவார்டர்லி எக்ஸாம்க்கே கொடுத்துருப்பேன், வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் குவார்டர்லி எக்ஸாம்க்கே வந்திருக்கும். நெக்ஸ்ட் வாட் ஆர் த டிஃபரன்ஸ் பிட்வீன் கூலம்ஸ் ஃபோர்ஸ் அண்ட் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், டிஸ்டிங்விஷ் பிட்வீன் இன்ட்ரின்சிக் அண்ட் எக்ஸ்ட்ரின்சிக் செமிகண்டக்டர்ஸ். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா இதில் 6 கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. நம்ம அட்டன் பண்ணி 6 தான், பட் கம்பல்சரி கொஸ்டின் இதுலேயும் வரல. பட் 5 கொஸ்டின் 6 டோட்டலாக 6 கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. அதில் வந்து 5 கொஸ்டின் தான் நம்ம அட்டன் பண்ண முடியும். கம்பல்சரி வரல இந்த இயர். கம்பல்சரியும் சேர்த்து டீட்டெயில்டாக போடுறேன், சென்டம் வாங்குற அளவுக்கு போடுறேன். பட் யூஸ்வலாக நான் வந்து 90+ மார்க்ஸ் ஈஸியாக கிடச்சிடும். சென்டம்க்கு நம்ம எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போடணும். 5 மார்க் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு இன்ஃபினிட்லி லாங் சார்ஜ் வைர், இப்போ காமிச்சல லெசன் 1ல இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அந்த கொஸ்டின் வந்திருக்கு. நெக்ஸ்ட் ஸ்டேட் அண்ட் ப்ரூவ் டி மார்கன்ஸ் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் தியரம், 10th லெசனில் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின், எவ்ரி இயர் கேட்பாங்க. இப்போ உங்களுக்கு ஆஃப் இயர்லி எக்ஸாமில் இந்த கொஸ்டின் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸ்டேட் அண்ட் ப்ரூவ் டி மார்கன்ஸ் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் தியரம் சொல்லிட்டு ஒரு 5 மார்க் உங்களுக்கு ஆஃப் இயர்லி எக்ஸாமில் கன்ஃபார்ம். நெக்ஸ்ட் how the EMF of 2 cells are compared using potentiometer, இப்போ நான் காமிச்சு உங்களுக்கு மேக்ஸிமம் ரிப்பீட்டட் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் ஃபீஸோ மெத்தட் 6th லெசனில், அதுவும் வெரி இம்பார்ட்டன்ட், உங்களுக்கு செகண்ட் மிட் டேர்முக்கு கொடுத்துருப்பேன், குவார்டர்லி எக்ஸாமுக்கு கொடுத்துருந்தேன். 6th லெசனில் குவார்டர்லி எக்ஸாமுக்கே வெரி இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு கொடுத்துருப்பேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிரைவ் த எக்ஸ்பிரஷன் ஃபார் டார்க் ஆன் த கரண்ட் கேரிங் காயில், இது 4th லெசனில் வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் அதுலேயே ஆப்ஷன். ஸோ 5 மார்க் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஆப்ஷன்ஸோடவே சேர்த்து வந்துடும். நான் லாஸ்ட் இயர் டாப் 20 டாப் 10 5 மார்க்ஸ்லாம் கொடுத்துருந்தேன், அதுலேருந்து எல்லா கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி எவ்ரி லெசனுக்கு இந்த மாதிரி நம்பர் போட்டிருக்கேன்ல, எல்லா லெசன்லையும் ஃபர்ஸ்ட் 2 கொஸ்டின்ஸ் பார்த்தாலே போதும், எல்லாம் 5 மார்க் அட்டன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் வேணால் ஆஃப் இயர்லி எக்ஸாம் ட்ரை பண்ணி பாருங்க. 5 மார்க்ஸ் வந்து எல்லா லெசன்லையும் ஃபர்ஸ்ட் 2 இல்லை ஃபர்ஸ்ட் 3 எது அதிகமாக ரிப்பீட் ஆகோ அதை மட்டும் படிங்க, எல்லா கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ 5 மார்க் பார்த்தீங்கன்னா எப்பவுமே வருஷம் 5 கொஸ்டினுமே வந்துடும். ஆனால் இந்த வாட்டி என்ன பண்ணிட்டாங்கன்னா, போன வருஷம் 37th 5 மார்க்கில் வந்து சம்மும் கம்பல்சரி ஒரு 5 மார்க்கில் 2ஆக கேட்டிருக்காங்க. ஒரு கொஸ்டின் இன்னொன்று வந்து சம்மாக கேட்டிருக்காங்க. அந்த மாதிரி இவ்வளோ வருஷம் கேட்டதே கிடையாது. 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸில் மட்டும்தான் கம்பல்சரி சம் வந்தது. லாஸ்ட் இயர் 5 மார்க்கில் வந்து சம் கேட்டிருக்காங்க ஒரு ஆப்ஷனா. அந்த மாதிரி 2 கொஸ்டின் வந்திருக்கு, அந்த மாதிரி ஒரு கொஸ்டின் வந்திருக்கு. ஸோ ஒரு கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின், இன்னொன்று பார்த்தீங்கன்னா சம்மு. ஓகேவா? எக்ஸாம்பிள் 37th கொஸ்டினில் how will you induce an EMF by changing the area of the coil, அது நான் கொடுத்துருக்கேன், வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கு இன்னொன்று பார்த்தீங்கன்னா சம் ஒன்று கொடுத்துருக்காங்க, மெட்டாலிக் டிஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி அதோட ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் பிரிவ்ஸ்டர் லா, தியரிட்டிக்கல் கொஸ்டின். அதுக்கு இன்னொன்று பார்த்தீங்கன்னா பி வந்து அங்கேயும் சம் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ 38th கொஸ்டின் அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம் இல்லை லா ஆஃப் ரேடியோ ஆக்டிவிட்டி டிகே, லா ஆஃப் ரேடியோ ஆக்டிவிட்டி டிகேவும் இம்பார்ட்டன்ட், செகண்ட் மிட் டேர்ம் கொடுத்துருப்பேன். அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம் குவார்டர்லி எக்ஸாம்க்கே கொடுத்துருப்பேன். ஸோ
ஈஸியாக வந்து 5 மார்க்ஸ் எப்பவுமே ஈஸி 5 மார்க் கட் பண்ணிடலாம். ஸோ 3 மார்க்ஸ் ஓரளவுக்கு கன்ஃபார்ம் வந்துடும்னு சொல்லலாம். பட் 2 மார்க்ஸ் மட்டும் கொஞ்சம் நீங்கள் எக்ஸ்ட்ரா படிக்க வேண்டியதாக இருக்கும். ஓகே, நம்ம இம்பார்ட் லாஸ்ட் இயர் 5மே வந்திருக்கு. பட் 6 கூட வரலாம். கம்பல்சரி கொஸ்டின் நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நான் தரேன், அதையும் சேர்த்து பாருங்க. 6மே அட்டன் பண்ணிடலாம். பட் 2 மார்க்ஸ் மட்டும் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக எஃபர்ட் போட்டு படிக்கணும். ஸோ ஓகே, ஸோ அவ்வளோதான். ஸோ மேக்ஸிமம் எல்லா கொஷின்ஸும் வந்தது. 2 மார்க்ஸில் வந்து 5 கொஷின்ஸ், 3 மார்க்ஸில் வந்து 6, ஆனால் 5 தான் அட்டன் பண்ண முடியும். 5 மார்க்ஸ் எல்லாமே அட்டன் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஸோ பிடிஎஃப் ஃபைல் நம்ம வெப்சைட்டில் அப்லோட் பண்ணியாச்சு, போய் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நம்ம நெக்ஸ்ட் வந்து கெமிஸ்ட்ரிக்கு பார்க்கலாம், இல்லை வேறு ஏதாவது சப்ஜெக்ட் வந்து பார்ப்போம் வித் கொஷின் பேப்பர் அனாலிசிஸோட. ஓகேவா? ஸோ அவ்வளோதான். தேங்க்யூ.